दया दाक्षिण्यवैराग्यः वाक्पाडवमुखाङ्गितः सदोद्दीस्यामवतु मां ஸ்யாபானுகிரகசக்திமான். குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 26. தயா, தாட்சிண்யம், வைராகியம், வாக்வன்மை என்னும் தூய சத்குணங்களின் கடலான குருராஜர் பயாபயம் சாபங்கள் அனைத்தையும் களைந்து பாதுகாப்பாய் நிற்கட்டும் வடக்கு திக்கிலுமே. நிகிலேந்திரியதோஷக்னோ மகானுகிரககிருத்குருः அதசோர்த்வம் காவதோ மாமஷ்டாட்சரமனூதிதம். குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 27. இந்திரிய தோஷங்கள் சகலமும் பரிகரித்து அனுகிரகம் செய்கின்ற குரு ராகவேந்திரர் மந்திரமாம் சக்தி வாய்ந்த அஷ்டாட்சரம் ஜபிப்ரோரின் மேலும் கீழும் முன்னும் பின்னும் எந்நாளும் காக்கட்டும். ஆத்யாத்மீகராசிக்னோ மாம் ரட்சத்து விதிட்சு சதுர்ணாம் சபுமர்த்தானாம் தாதா பிராத்தக சதாவதோ. குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 28. என்னை சார்ந்தோரின் என் பாபம் எல்லாவற்றையும் போக்குகின்ற எந்தை ஸ்ரீ ராகவேந்திரர் எல்லா திக்கிலும் காக்கட்டும். 4 புருஷார்த்தங்களை, அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை தருகின்ற குருராஜர் நற்காலை முஞ்சாமம் எந்நாளும் காக்கட்டும். சங்கிராமே அவத்து மாம் நித்யம் தத்வவித் சர்வசௌக்கியகிருத் மத்யாக்னே கம்ய மகிமா மாம் ரட்சது மகாயசாக. குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 29. தத்துவஞானம் சகல சௌபாகியம் தந்திடும் குருராஜர் தாக்குகின்ற யுத்தத்தில் உடன் நின்று காக்கட்டும். சத்தியமாய் வேறொருவர் புரியா மகிமை புரியும் சத்குரு ஸ்ரீ ராகவேந்திரர் மதியத்திலும் என்னை காக்கட்டும். மிருதபோத பிராணதாதா சாயாக்னே மாம் சதாவதோ வேதிஷ்ட புருஷோ ஜீவி நிசீதே பாத்து மாம் குருஹு. குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 30. உயிர் பிரிந்து சாயும் காலத்தில் மகவிற்கு பிராணன் தந்த ஸ்ரீ ராகவேந்திர குரு சாயங்காலத்திலும் என்னை காக்கட்டும். உயர் அக்னி குண்டத்தில் குதித்தவருக்கு அருளிய ஸ்ரீ ராகவேந்திரர் நள்ளிரவில் நம்மை காக்கட்டும். நண்பர்களே வணக்கம். நாளைய தினம் ஒரு மகத்துவம் வாய்ந்த நாளாகும். அதாவது 29/7/2026 அன்று ஸ்ரீ குரு பூர்ணிமா விசேஷமான நாளாகும். நம் குருமார்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை எல்லோருக்கும் நம் பக்தி சிந்தனா சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, குரு பூர்ணிமா என்ற சொல் நம் குருமார்களின் மகிமைகளை மனதில் நினைந்து அவர்தம் பொற்பாத கமலங்களுக்கு வந்தனை செய்து வணங்கும் நாளாகும். நான் இன்று தற்செயலாக ஒரு காணொளியை காண நேர்ந்தது. அந்த காணொளியில் நம் குருமார்கள் நாம் நினைப்பதை எத்துணை தூரம் அறிந்திருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக விளக்கப்படுகிறது. நண்பர்களே, ஸ்ரீ முரளீதர சுவாமிகளை நாம் யாவரும் அறிவோம். அவருக்கு ஒரு சிறிய சந்தேக விதை மனதில் முளைவிட்டது. என்னவென்றால், நாம் மனதில் நினைப்பதை நம் குருமார்கள் அறிவார்களா என்ற சந்தேகமே ஆகும். இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள அவர் நம் ஸ்ரீ மகாபெரிவாளை சந்திக்க காஞ்சி மாநகருக்கு செல்கிறார். நாம் ஸ்ரீ மகாபெரிவாளையே நாம் கேட்டுவிடுவோம் என்ற நினைப்பில் காஞ்சிபுரம் நோக்கி செல்கிறார். வழியில் அவர் சில மனிதர்களை சந்திக்க நேரிடுகிறது. அவர்கள் ஆந்திராவிலிருந்து வந்து நம் பெரியவாளை தரிசித்துவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தனர். ஸ்ரீ முரளீதர சுவாமிகள் அவர்களிடம் உரையாட விரும்பினார். அவர்களுக்கு தமிழ் மொழி பரிச்சயம் இல்லை. தெலுங்கில் தான் உரையாடுவார்கள். இவருக்கு தமிழ் மொழியே பிரதானம். தெலுங்கில் உரையாட தெரியாது. எனவே ஆங்கிலத்தில் அவர்களுடன் சிறிது நேரம் உரையாடிவிட்டு காஞ்சி ஸ்ரீமடம் நோக்கி விரைகிறார். காஞ்சி ஸ்ரீமடத்தில் நம் ஸ்ரீ மகாபெரிவா பக்தர்களை ஒவ்வொருவராக பார்த்து ஆசீர்வதித்துவிட்டு ஸ்ரீ முரளீதர சுவாமிகள் எதிரில் வந்து நின்றதும் அவரை பார்த்து அஷ்டபுஷ்டியுடன் புன்னகித்தார். ஸ்ரீ முரளீதர சுவாமிகளை பார்த்து, நம் ஸ்ரீ மகாபெரிவா, உனக்கு தெலுங்கு தெரியுமா என்று கேட்டார். ஸ்ரீ முரளீதர சுவாமிகள் இல்லை என்றதும், அவர்களுக்கு தமிழ் தெரியாது, எனவே நீங்கள் அவர்களுடன் ஆங்கிலத்தில் உரையாட வேண்டி வந்தது, அப்படித்தானே என்றதும் ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுக்கு கண்களில் நீர் நிறைந்தது. தாம் எதுவுமே கூறாமல் ஸ்ரீ மகாபெரிவாளே அன்று நடந்த அனைத்தையும் கூற கேட்டபோது தன் கேள்விக்கு சந்தேகத்திற்கு ஸ்ரீ மகாபெரிவா பதிலளித்து விட்டதாக எண்ணி எதுவுமே கேட்காமல் ஸ்ரீ மகாபெரிவாளை விழுந்து நமஸ்கரித்து எழுந்து பிரசாதம் வாங்கி கொண்டு வெளியே வந்துவிட்டார். நம் குருமார்கள் நாம் மனதில் நினைக்கும் அனைத்தையும் அறிவார்கள் என்பது இந்த ஒரு மகிமையினாலேயே நமக்கு அறிய முடிகிறது. எனவே ஸ்ரீ ராகவேந்திரராகட்டும், ஸ்ரீ மகாபெரிவாளாகட்டும், ஸ்ரீ சர்க்குரு சாய்ராஜ மகராஜ் ஆகட்டும், நாம் நினைப்பதை அறியும் அபரோக்ஷ ஞானிகளாவார்கள். எனவே இந்த நல்ல குரு பூர்ணிமா நாளன்று நம் குருமார்கள் அனைவருக்கும் நல்லதையே
செய்து நம் மனோபீஷ்டங்களை பூர்த்தி செய்து நம்மை வழி நடத்துவார்கள் என்ற உறுதியான மனத்தோடு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு ஸ்ரீ ராஜராஜ மகராஜ் கி ஜெய். நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகான் ஸ்ரீ 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 ராகவேந்திரர் நிகழ்த்தி வரும் மகிமைகளை கண்டு வருகிறோம் அல்லவா. இன்றும் நமது வீடியோ எண் 199 மூலம் ஸ்ரீ ராகவேந்திரரின் சில மகிமைகளை காண்போம் வாரீர். கண்ணெதிரே தோன்ற வைப்பார். கேரள மாநிலம். கேரளா என்னும் மலையாள வார்த்தைக்கு தென்னை நிறைந்த நாடு என்று பொருள். எங்கு நோக்கினும் பசுமை. பெரும்பாலான இடங்கள் மலைப்பிரதேசங்களாயும் அடர்ந்த காட்டுப்பகுதிகளாயும் ஆறும் கடல் நீரும் சூழ்ந்ததாயும் உள்ள மனதிற்கு இதமான மாநிலம். அலங்கரிக்கப்பட்ட யானைகளும் ஓங்கி வளர்ந்த தென்னை மரங்களும் படகு போட்டிகளும் காண செலியாத காட்சிகள். திருவனந்தபுரம், சபரிமலை, குருவாயூர், சோட்டானிக்கரை, திருச்சூர், எர்ணாகுளம் என்று பல புனிதமான க்ஷேத்திரங்கள் கொண்ட அழகான மாநிலம். கொச்சின், எர்ணாகுளம் என்பது இரட்டை நகரங்கள். கொச்சின் துறைமுகத்தாலும் எர்ணாகுளம் ஆலயங்களாலும் சிறப்பு பெற்றது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் ஸ்ரீ திரு அம்மன் சத்தியநாதன் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 3ஆம் பாகம் எழுதி கொண்டிருந்த போது அன்பர் திருமலை அவர்கள் தாம் சபரிமலைக்கு ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்று திரும்புகையில் எர்ணாகுளத்தில் தங்குகையில் எதேச்சையாக எர்ணாகுளத்தப்பன் மற்றும் ஸ்ரீ முருகன் ஆலயங்களுக்கு சென்றபோது சற்றும் எதிர்பாராது தாம் தரிசித்த இன்னொரு ஆலயத்தை பற்றியும் அங்கே தாம் கண்ட இன்னொரு அதிசயத்தையும் எனக்கு எழுதி தந்ததோடு என்னிடம் நேரிலும் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். 3வது பாகம் வெளியாகும் முன்னரே எர்ணாகுளம் சென்று வந்து நூலிலும் எழுதிவிட வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசைப்பட்டேன். ஆனால் முடியவில்லை. ஆயினும் 4ஆம் பாகத்தில் எழுதுகிறேன் என்று ஓரிரு வரிகளில் 3ஆம் பாகத்தில் குறிப்பிட்டிருந்தேன். 2 ஆண்டுகளும் ஓடியது. 4ஆம் பாகமும் எழுதி முடித்து எல்லோரிடமும் படித்து காண்பித்து கொண்டிருந்தேன். சிங்கப்பூர், மலேசியாவிற்கெல்லாம் கூட சென்று அங்குள்ளவர்களிடமும் படித்து காட்டினேன். ஆனால் எர்ணாகுளத்திற்கு செல்ல முடியவில்லையே என்று என் மனத்திலே பாரம் அழுத்தி கொண்டே இருந்தது. 4ஆம் பாகத்தில் எழுதுவதாக இருந்து மும்பை ஜோகீஸ்வரி மடம் குறித்து 5ஆம் பாகத்தில் எழுதலாம் என்று தீர்மானித்து விட்டேன். ஆனால் கேரளத்தில் முதலாக பிரதிஷ்டை ஆகியுள்ள ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் குறித்து எழுத முடியவில்லையே என்ற ஏக்கம் என்னுள் இருந்து கொண்டே இருந்தது. சேலம் சுப்பிரமணிய நகரில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன நிகழ்ச்சிகளை அதன் நிர்வாகஸ்தர்களிடம் படித்து காண்பதற்காக 2000 ஆண்டு மே மாதம் சென்றிருந்தேன். 2 நாட்களில் என் பணி முடிந்தது. அப்போது எர்ணாகுளம் குறித்து எழுத முடியாமல் போய்விட்டதே என்று ஸ்ரீ ராகவேந்திரா டிவைன் சொசைட்டியின் தலைவர் திரு ஏ ரவியிடம் எனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். ராயர் உங்களை எழுத வைப்பார் என்று அவரும் கூறினார். ஆன்மீக பணி முடிந்து சேலத்தில் எனது பதிப்பக பணி தொடர்பாக ஒரு விநியோகஸ்தரை சந்திக்க வேண்டியிருந்தது. சென்னையிலிருந்து சங்கீதவாணி பதிப்பக உரிமையாளரும் எனது நண்பருமான திரு எம் நடராஜன் அவர்களும் சேலம் வந்து என்னை சந்தித்தார். நாங்கள் சந்திக்க வேண்டிய நபர் கோயம்புத்தூரில் அரசு பொருட்காட்சியில் ஸ்டால் போட்டிருப்பதால் அங்கு மறுநாள் செல்வதென முடிவெடுத்து தங்கும் அறைக்கு இரவு 9:30 மணிக்கு சென்றோம். இரவு 10 மணிக்கு மேல் திரு ரவிக்கு ஃபோன் செய்து மறுநாள் காலை நாங்கள் கோவை செல்கிறோம் என்று சொன்னதும், அவ்வளவு தூரம் செல்கிறீர்களே, அப்படியே எர்ணாகுளம் சென்று வரலாமே என்றதும் என்னுள் ஒரு உத்வேகம் ஏற்பட்டது. ஏன் இப்போதே புறப்படக்கூடாதா? கோவையில் கூட மாலையில் தானே நாம் சந்திக்க வேண்டியவரை பார்க்க இயலும். இரவு இங்கு தங்குவதை விட பயணத்திடலாமே என்று முடிவெடுத்து திரு நடராஜனிடம் கூறிய போது, இப்போதே 10:30க்கு மேல் ஆகிவிட்டது. இனிமேல் பஸ் பிடித்தாலும் கோவை செல்லவே அதிகாலை 2 மணி ஆகிவிடும். உடனே எர்ணாகுளத்திற்கு பஸ் கிடைக்குமா அல்லது குருவாயூர் செல்லலாம் என்றாலும் அந்த நேரத்தில் ஏது பஸ்? படுத்து தூங்கி காலையில் போகலாம் என்றார். இல்லை புறப்படுங்கள் என்று அவரை கட்டாயப்படுத்தி புது பஸ் நிலையத்திற்கு சென்று கொண்டிருக்கையில், குருராஜா, நான் எர்ணாகுளம் செல்ல வேண்டும். 4ஆம் பாகத்தில் எழுத வேண்டும். வெளியீட்டு தேதியும் குறித்தாகிவிட்டது. முதலில் உள்ளதெல்லாம் அச்சிட கொடுத்தாகிவிட்டது. இனி சென்னை சென்று மீண்டும் எர்ணாகுளம் வருவது என்பது இயலாதது. அதற்கு அவகாசமும் இல்லை. இப்போது செல்கிறோமே, இதை கோவை பயணமாக இல்லாமல் எர்ணாகுள பயணமாக ஆக்கிவை குருராஜா என்று எனக்குள்ளே பிரார்த்தித்து கொண்டிருக்கையில், சேலம் மேம்பாலத்தில் பஸ் செல்கையில் எங்களை கடந்து சென்ற ஒரு பஸ்ஸில் எர்ணாகுளம் என்று எழுதியிருப்பதை போல் தெரிந்ததும் எங்கள் பஸ்ஸை விரைவுபடுத்தி முந்தி செய்த போது அது எர்ணாகுளம் செல்லும் பஸ் தான் என்று உறுதியாயிற்று. அதை துரத்தி சென்று புதிய பஸ் நிலையத்தை இறங்கி சிட்டாக பறந்து சென்று அந்த பஸ்ஸில் அமர்ந்த போது இரவு மணி 11 ஆகியிருந்தது. மறுநாள் காலை 7 மணிக்கெல்லாம் எனது நெடுநாள் ஆசையான எர்ணாகுளம் பிருந்தாவனத்தில் ஆஜராகியிருந்தேன். என்னுடன் வந்த என் நண்பருக்கு பிரமிப்பு தீரவில்லை. சென்னையிலிருந்து புறப்பட்டு வேலூர் மார்க்கமாக சேலம் வந்து எர்ணாகுளம் செல்லும் பஸ் அந்த நேரத்தில் நமக்கு கிடைத்தது பெரிய விஷயம்தான்.
எர்ணாகுளத்திற்கு வேறு நேரத்தில் விடிந்த பின்னர் பல பஸ் மாறி செல்வதொன்றும் பெரிய விஷயம் இல்லைதான். ஆனால் எனது பிரார்த்தனைக்காக உடனே எனக்கு எர்ணாகுளம் பஸ்ஸை காண்பித்தார். நினைத்த நேரத்தில் என் நினைவை நிஜமாக்கினார். இல்லையேல் 2-3 நிமிடங்கள் முன்னோ பின்னோ ஆகியிருந்தால் கூட அந்த நேர் பஸ்ஸை விட்டிருப்போம். அடுத்த நாள் இரவே நாங்கள் திட்டமிட்டபடி எர்ணாகுளம் பயணத்தை முடித்து கோவை வந்து சென்னை வந்திருக்க இயலாது. இன்னும் ஒரு நாள் நீண்டிருக்கும். எர்ணாகுளத்திற்கும் நான் முன்கூட்டியே தகவல் ஏதும் தரவில்லை. ஆனால் நான் யாரை காணச் சென்றேனோ அந்த திரு ராமச்சந்திரன் அங்கே இருந்தார். ஏற்கனவே திருமலை தந்த குறிப்புகள் மூலம் எர்ணாகுளம் பற்றி அறிந்திருந்தாலும் அந்த ஆலயத்தின் நிர்வாகஸ்தர் அந்த ஆலயத்தை பற்றியும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் உருவானதை பற்றியும் சொல்லிக்கொண்டே போன போது அந்த கேரளத்து முதல் பிருந்தாவனம் என் மனத்தில் அப்படியே தங்கிவிட்டது. குருவாயூர், சோட்டானிக்கரை, திருச்சூர் செல்லும்போது எர்ணாகுளம் சென்று வாருங்கள். உங்கள் மனத்திலும் எர்ணாகுளம் பசுமரத்தாணி போல பதிந்துவிடும். எர்ணாகுளத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு கொச்சின் மாநிலம், கொச்சி மகாராஜாவின் காலம். எர்ணாகுளத்தப்பன் என்னும் எர்ணாகுளம் மகாதேவர் ஆலயம். ஆலயத்தின் மேற்கே பெரியதொரு அரசமரம். கொச்சின் அரசர் அஷ்டமங்கல பிரசனம் போட்டு பார்த்தபோது அந்த பூமிக்கடியில் ஒரு ஆஞ்சநேய விக்கிரகம் இருப்பதாக சொல்லப்பட்டது. பூமிக்கு அடியில் விக்கிரகமா என்று அரசர் வெறுமனே இருந்துவிட்டார். ஆனால் அவருக்கு கனவிலே பூமிக்கடியில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் விக்கிரகம் இருப்பதாக வந்தது. இதேபோல் மேலும் 2 முறை கனவு வந்ததும் கொச்சின் அரசாட்சியில் பொறுப்புள்ள பதவியில் இருந்த வெங்கடராயர் அல்லது வெங்கட்ராவ் என்பவரை வைத்து கனவில் கண்ட இடத்தை தோண்ட செய்தார். ஆச்சரியப்படத்தக்க வகையில் பிரசனமும் கனவும் மெய்ப்பட்டது. அங்கே பூமியினடியில் சுமார் 2.5 to 3 அடி உயரமுள்ள கிரானைட் கண்ணிலான கூப்பிய கரங்களுடன் கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவின் மனமயக்கும் சிலையை கண்டதும் அரசரும் வெங்கடராயரும் குழுமியிருந்தோரும் மலைத்து போயினர். ஆஞ்சநேயரை எங்கு வைப்பது என்று சிந்தித்த போது அது வெங்கடராயர் இல்லத்திலேயே இருக்கட்டும், பூமியில் இருந்தவர் வெளிவந்திருக்கிறார், அவர் நிலையாக நிலை கொள்வது அவர் கையில்தான் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி வெங்கடராயர் பக்தி சிரத்தையுடன் தனது இல்லில் அந்த சிலையை வைத்து பூஜித்து வந்தார். இது இப்படி இருக்க இந்த மகாராஜாவிற்கு பின் கொச்சினுக்கு வேறொரு புதிய மகாராஜா வந்தார். அவருக்கு கனவிலே துவைத்த மதத்தை பரப்புமாறு உத்தரவாகியிருந்தது. கனவின்படி உடுப்பு எங்கே இருக்குது என்று வினவி ஸ்ரீ விஸ்வப்பிரிய தீர்த்தரை மகாராஜா வரவழைத்தார். இவருக்கு பின்னர் வந்த மகாராஜா சக்தன் தம்புரான் என்பார் துவைதத்தை வெறுத்தார். ஆனால் சுவாமிஜியை சந்தித்த பின் துவைதத்தை ஏற்றார். சக்தன் தம்புரான் காலத்திலும் பின்னர் 1805 சக்தன் தம்புரான் காலமான பின்னரும் 1864 வரை அரசாண்டவர்கள் மத்வ மதத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்களாக விளங்கினார்கள். அதிலும் சக்தன் தம்புரானுக்கு பின்னர் வந்த மகாராஜா உடுப்பி ஸ்ரீ வாதிராஜ மடத்தை சேர்ந்த ஸ்ரீ விருந்தாவனாச்சாரியா என்னும் மகா பண்டிதரை வரவழைத்து தாமும் மத்வ சித்தாந்தங்களை கற்றதோடு மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்யவும் ஏற்பாடு செய்தார். ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகத்தை பூஜை செய்து வந்த ஸ்ரீ வெங்கடராயர் முன்பே 21 சென்ட் இடத்தை ஆலயத்திற்காக ஸ்ரீ சிவன் கோயிலுக்கு எதிரே வாங்கி வைத்திருந்தார். இதுதான் தக்க சமயம் என்று அரசரை அணுகி ஸ்ரீ ஆஞ்சநேயரின் மகத்துவங்களை கூறி பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அரசரும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை கண்டு மெய்மறந்து விருந்தாவனாச்சாரியரை வைத்து எர்ணாகுளத்திலே தக்கதொரு நாளில் பிரதிஷ்டை செய்ய வைத்தார். வெங்கடராயரும் அரசாங்கத்தின் பல்வேறு பதவிகளில் இருந்தார். அதிலும் கிபி 1857 முதல் 1860 வரை இவர் திவானாக வழங்கியது குறிப்பிடத்தக்கதாகும். கேரள வரலாறு அத்தியாயம் 20 திரு கே.ஏ. பத்மநாப மேனன் என்பதால் மேற்படி நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திவான் வெங்கடராயரின் பரம்பரையினால் நிர்வகிக்கப்பட்ட வந்த இந்த ஹனுமான் ஆலயம் 1930 உடுப்பி துளு பிராமணர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்றும் சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாலயத்தின் பரம்பரை அறங்காவலர்களில் சிலரை நான் சந்தித்தேன். ஸ்ரீரங்கம் சென்றிருந்த போதும் சந்தித்து உரையாடினேன். இவ்வாலயத்தின் புதுப்பிக்கும் பணிகள் 1990 முடிவுற்று 1991 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்புடன் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தில்தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனமும் எழிலுடன் விளங்குகிறது. சரி, ராகவேந்திர பிருந்தாவனம் எப்படி வந்தது? 1985-88 இடைப்பட்ட காலங்களில் திரு ராமச்சந்திரன் என்பார் ஒருமுறை மங்களூர் சென்றிருக்கையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் படம் ஒன்றினால் கவரப்பட்டு அதை வாங்கி சட்டம் போட்டு எர்ணாகுளத்தில் ஸ்ரீ ஹனுமன் ஆலயத்திற்கு எதிரே இந்த திண்ணைகளில் இடப்புறமிருந்த திண்ணையில் கொண்டு வந்து வைத்தார். ஸ்ரீ ராகவேந்திர பக்தி அவ்வளவாக கேரளாவில் வேரூன்றாத காலம் அது. சிலருக்கு அந்த படத்தில் இருப்பது யாரென்றே தெரியாமல் அதன் ஒரு ஈர்ப்பு சக்தியினால் ஸ்ரீ ஹனுமாரை வலம் வருகையில் ஸ்ரீ ராகவேந்திரரையும் சேர்ந்தே வலம் வர துவங்கினர். தெரிந்து வலம் வந்தவர்கள் கொஞ்சம் என்றால் தெரியாது வந்தவர்கள் அநேகம். இப்படி இருக்கையில் 1989-90 ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட போது இந்த ராகவேந்திரர் படத்தை என்ன செய்வதென்று ஒரு கேள்வி எழுந்தது. தலைமை பூசாரி உடுப்பாவும் என்ன செய்வதென்று யோசித்தார். அதை எடுத்து விடலாம் என்றும் பேசப்பட்டது. ஜோதிடத்திற்கு பெயர் போன கேரளத்தில் இந்த பிரச்சனைக்கும் பிரசனம் போட்டு பார்த்து விடலாம் என்று முடிவு செய்தனர். அப்படி பார்த்தபோது இங்கே நாகர் வர வேண்டுமென்று இருக்கிறார், ஒரு சுவாமிஜியும் இங்கே இருக்கிறார், அவரும் இங்கேயே இருக்க விருப்பப்படுகிறார் என்று வந்தது. இப்போது இடம் குறைவாக இருக்கிறது.
இருக்கிறது, இதற்கெல்லாம் இடத்திற்கு எங்கே போவது என்று உட்பா சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரை படத்தை கொண்டு திரு ராமச்சந்திரன் ஸ்ரீ ராகவேந்திரர் இங்கேயே நிலை கொள்வார் என்று நம்பிக்கையுடன் இருந்தார். ஸ்ரீ ஹனுமன் ஆலயத்தை 1905 முதல் சிரத்தையுடன் நிர்வகித்து வந்த திரு ராமகிருஷ்ண பட்டின் மகன்தான் இந்த ராமச்சந்திர ராவ். இவர்தான் தற்போதைய அட்மினிஸ்ட்ரேட்டர். இவர்தான் எனக்கு எல்லா விவரங்களையும் தந்தார். 1991 புனரமைப்பு பணிகள் முடிவுற்று ஸ்ரீ ஹனுமன் ஆலயம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. ஸ்ரீ நாகரும் ஹனுமன் ஆலய வளாகத்தில் இடதுபுறத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1992-93 மங்களூரிலிருந்து திரு ராகவேந்திர ராவ் என்னும் ஆர்கிடெக்டை வரவழைத்து ஸ்ரீ ராகவேந்திரரை எந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்வது என்று ஆலோசிக்கப்பட்டது. இப்போது அலுவலகம் உள்ள இடத்திலோ அல்லது அதை ஒட்டிய மண்டபத்திலோ என்றால் கட்டியதை இடிக்க வேண்டும். ஸ்ரீ ஹனுமான் ஆலயத்திற்கு முன்னுள்ள திண்ணை வரை பழையது. இப்போது ஸ்ரீ ராகவேந்திரர் உள்ள இடத்திலேயே பிருந்தாவனம் அமைப்பதுதான் மிக சிறந்தது என்றார் திரு ராமச்சந்திரன். திரு ராமச்சந்திரன் மூலம் எர்ணாகுளத்திற்கு வந்த ஸ்ரீ ராகவேந்திரர் அவர் விரும்பிய வண்ணமே ஸ்ரீ ஹனுமான் ஆலய வளாகத்திலேயே அவருக்கு எதிர்ப்புறத்தில் இடது பக்கத்தில் ஸ்ரீ ஹனுமாரை பார்த்த வண்ணம் 1994 ஏப்ரல் மாதம் உடுப்பி பரிமார் மடத்தின் பீடாதிபதிகளான ஸ்ரீ வித்யாமன்ய தீர்த்தரால் பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்டது. பூஜை, அபிஷேகம், ஆராதனை போன்றவையெல்லாம் மத்வ மதத்தின்படி கேரளீய வாத்தியங்களுடன் அங்கே நிகழ்வதை பார்க்க திவ்யமாக இருக்கிறது. எர்ணாகுளத்தப்பன் ஆலயத்திற்கு இடதுபுறம் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஆலயம் உள்ளது. ஸ்ரீ ஹனுமான் ஆலயம் எதிரில் உள்ளது. மிகப்பெரிய திருக்குளத்தின் ஒரு கரையில் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் இன்னொரு கரையில் சுப்பிரமணியர் ஆலயமும் அமைந்துள்ளது. இவ்வாலயங்களுக்கு எதிரே தர்பார் ஹால் கிரவுண்டு உள்ளது. எர்ணாகுளம் பஸ் நிலையத்திலிருந்து சிவன் கோயில் வளாகம் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. ரயில்வே தெற்கு ஜங்ஷனிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலும் வடக்கு ஜங்ஷனிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திலும் இவ்வாலயங்கள் அமைந்துள்ளன. எர்ணாகுளத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் திரிபுராந்தாவில் விஷ்ணு ஆலயம், அதாவது பூர்ண திரேசா ஆலயம் உள்ளது. 25 கிலோமீட்டர் தூரத்தில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயம் உள்ளது. திரிபுராந்தரா வழியாக சோட்டானிக்கரை செல்லலாம். குருவாயூர் 60 கிலோமீட்டர் தூரத்திலும், கொடுநல்லூர் தேவி ஆலயம் 35 கிலோமீட்டர் தூரத்திலும், இரிஞாலக்குடா பரதன் ஆலயம் 60 கிலோமீட்டர் தூரத்திலும், திருச்சூர் வடக்குநாதர் ஆலயம் 2 மணி நேர பயண தூரத்திலும் அமைந்துள்ளன. எர்ணாகுளத்து ஸ்ரீ ராகவேந்திரர் அபார சக்தி வாய்ந்தவர் என்று பல அனுபவங்களை இங்கே கூறுகிறார்கள். ஸ்ரீ குருவாயூரப்பன் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது போல் இங்கே ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன கட்டடம் சிறிதானாலும் மகிமை அபாரமாய் உள்ளது. நான் கூட இன்று பஸ் கிடைத்து போனால் எழுதுகிறேன், இல்லையேல் 5ஆம் பாகத்தில் தான் என்று நினைத்திருந்த போது உடனே என் கண்ணில் எர்ணாகுளம் பேருந்தை காட்டி எர்ணாகுளம் ராகவேந்திரர் மகிமை புரிந்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் திவான் வெங்கண்ணாவின் மூலம் மந்திராலயத்தில் ஓரிடத்தை தோண்டச் செய்து பலிபீடத்தை காட்டியது போல் கொச்சின் மகாராஜா திவான் வெங்கடராயரை தோண்டச் செய்து எர்ணாகுளத்திலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் ஏற்பட வழிவகுத்தார். வாயுதேவர் தாம் வந்து அமர்ந்ததோடு ஸ்ரீ ராகவேந்திரரையும் தனக்கு எதிரில் வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். எர்ணாகுளத்தில் இப்படி என்றால் சென்னை நங்கநல்லூரில் முதலில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனமும் பின்னர் ஆஞ்சநேயர் ஆலயமும் ஏற்பட்ட அற்புதங்களை நாம் அடுத்து காணப்போகிறோம். நங்கநல்லூரிலேயே என் பள்ளிப்படிப்பு, கல்லூரி படிப்பெல்லாம் இருந்தும் கூட மத்வ சங்கத்தின் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியை நானும் இருந்து பார்த்திருந்தும் கூட, நான் நங்கநல்லூர் இருக்கையிலேயே பிருந்தாவன பிரதிஷ்டை ஆகியிருந்தும் கூட, சமீபத்தில் பிருந்தாவனத்தின் குறிப்புகளை திரு M.R. ராகவேந்திரன் மற்றும் T.K. ஸ்ரீனிவாசராவிடம் கேட்டு வந்திருந்தும் கூட அவற்றையெல்லாம் கட்டுரையாக்கிய பின்னரும் கூட இந்த 4ஆம் பாகத்தில் நங்கநல்லூரை பற்றி வெளியிடுவதா கூடாதா என்கின்ற ஒரு குழப்பம் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. அதற்கு காரணம் என் தாய் மாமாவும் நங்கநல்லூர் மடத்தின் தலைவருமான ஸ்ரீ PMV வியாசன் அவர்களுக்கு 2000 மே மாதத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் தான். என் மாமாவிடம் கேட்டால் போதும் ஒவ்வொன்றை பற்றியும் மிக விளக்கமாக கூறுவார். ஏனெனில் ஆதி காலத்திலிருந்து பிருந்தாவனத்தோடு தொடர்புடைய மிகச்சிலரில் இவரும் ஒருவர். நங்கநல்லூர் அத்தியாயத்தை எழுதி முடித்த பின்னர் இவரிடம் படித்து காண்பிக்க வேண்டும் என்றிருந்த போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தால், குருராஜா என்னை இப்படி செய்துவிட்டார், இந்த நிலையில் நான் எப்படி அவரிடம் படித்து காண்பிப்பது என்ற யோசனையில் இருந்தபோது அவராகவே என்னை படித்து காண்பிக்க சொன்னார். வேறு யாராக இருந்தாலும் இப்படி சொல்வது கடினம். மருத்துவமனையில் இருந்த நிலையிலும் இப்படி கூறினார் என்றால் அதுதான் என் மாமாவின் திடபக்தி. அவருக்கு நேர்ந்தது விபத்து தான் என்றாலும் அவரோடு இந்த அத்தியாயத்தை பற்றி அலச வைத்தது குருராஜர் தான். இந்த நூலிலே குருராஜர் நிகழ்த்தும் நிகழ்வுகள் பலவற்றை பல்வேறு கோணங்களில் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கண்டு வருகிறோம். எல்லாவற்றுக்கும் காரண காரியம் உண்டு. காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. நங்கநல்லூரில் முதலில் ராயர் பிருந்தாவனமும் பின்னர் ஆஞ்சநேயர் ஆலயமும் அமைந்தது கூட காரண காரியத்தோடு தான். அவற்றையெல்லாம் அடுத்து காண்போம் வாரீர். சுவாமிகள் சொன்னால் சொன்னபடி நடக்கும். 2000 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 26ஆம் நாள் நங்கநல்லூரின் 10வது தெரு அன்று திமிலோகப்பட்டது. பக்தர்களின் ஆரவார கோஷங்களும் பஜனைகளும் பூஜைகளும் திவ்யமாய் இருந்தன. ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரிக்கு ஜெய் என்று கூடியிருந்தோர் எதிரொலிக்க மந்திராலய மடத்தின் பீடாதிபதிகளான ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தர் அங்கே வந்து கொண்டிருந்தார்.
மேற்படி தேதியில் ஆராதனையோ மற்ற மகனியர்களின் புண்ணிய தினமோ ஏதுமில்லை. ஆனால் ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரின் அருளாசி பலித்த நாள் அது. ஸ்ரீ சுவாமிகள் எது சொன்னாலும் அது அப்படியே நடக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திய நாள் அது. ஆம், நங்கநல்லூர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனத்தின் மகத்வார திறப்பு விழாதான் அன்று விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே நங்கநல்லூர் சென்றிருப்பவர்கள் அங்குதான் பிருந்தாவனத்தின் நுழைவாயிலே மகத்வார அமைப்பில் தானே இருக்கிறது, இப்போது இன்னொன்றா என்று கேட்கலாம். மந்திராலய மடாதிபதிகளும் கூட இதைத்தான் பிருந்தாவன நிர்வாகிகளிடம் முதலில் கேட்டாராம். பிருந்தாவனத்திற்கு முன்பு ஏற்கனவே மகத்வாரம் இருந்தாலும் பேருந்துகள் செல்லும் பாதையின் ஆரம்பத்தில் இருந்தால் இன்னமும் விசேஷமாக இருக்கும் என்றும் ஸ்ரீ குருராஜரே இதை நிறைவேற்ற சொல்லியிருக்கிறார் என்று சொன்னதும் அது என்னவென்று ஆவலாக கேட்டார் சுவாமிகள். 1999 மார்ச் மாத வாக்கில் ஒரு வியாழக்கிழமையில் நங்கநல்லூர் பிருந்தாவன மேனேஜர் திரு M.R. ராகவேந்திரன் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் திரு M.S. பாலாஜியுடனும் ஆழ்வார் திருநகரை சேர்ந்த திரு V.V. ஸ்ரீனிவாசனுடனும் பேசிக் கொண்டிருந்த போது இந்த பிருந்தாவனம் இருக்கும் தெருமுனையில் ஒரு பெரிய மகத்வாரம் அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றதும், ரொம்ப நல்ல யோசனை என்று அடுத்த நிமிடமே M.S. பாலாஜி ரூபாய் 501 கொடுத்து அதை ஆமோதித்தார். வியாழக்கிழமை இப்படி பேசியதும் பேசிய உடனே தொகை கிடைத்ததும் அடுத்த நாளே தோராயமாக எவ்வளவு ஆகும் என்கின்ற மதிப்பீட்டின் இறங்கினார் M.R. ராகவேந்திரன். தொகையை பார்த்ததும் அவருக்கு மிகவும் மலைப்பாக போய்விட்டது. இவ்வளவு பெரிய தொகை ஆகுமா இதற்கு? 1997 மகா சம்பிரோஷணம் ஆயிற்று. 1998 வெள்ளி ரதம் ஆயிற்று. 1999 மகத்வாரத்தை பற்றி பேசியுள்ளோம். இப்போதும் முன்னை போல் தொகை கிடைக்குமா? ஸ்ரீ ராயர் நினைத்தால் நடவாததும் உண்டோ? முன்பு கோடி அர்ச்சனையே நிறைவேற்றிக் கொள்ளவில்லையா? இதையும் அவரே நடத்தி கொள்வார் என்கின்ற சிந்தனையில் இருந்த நிலையில் அடுத்த நாள் ஒரு அதிசயம் காத்து கொண்டிருந்தது. ஆம், மகத்வாரத்திற்கான மதிப்பீட்டு தொகையான ரூபாய் 4 லட்சத்திற்கு என்ன செய்வது என்று நினைத்து கொண்டிருந்த போது வியாழக்கிழமையன்று M.R. ராகவேந்திரனுடன் பேசிக்கொண்டிருந்த V.V. ஸ்ரீனிவாசன் வந்தார். வந்தவர், M.R. மகத்வாரத்திற்கான பூர்வாங்க பணிகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்றார். செலவு எவ்வளவாகும் என்று தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவானால் என்ன, பிளான் போட்டு சாங்ஷன் வாங்குவதை பாருங்கள். நீங்கள் சொல்வதை பார்த்தால் நீங்களே மொத்தமும் தந்துவிடுவீர்கள் போல் இருக்கிறதே. ஆமாம், நான் தருகிறேன். என்னை தரச் சொன்னவருக்கு தருகிறேன். யார் தரச் சொன்னார்கள்? யாருக்கு தருகிறீர்கள்? விவரமாக சொல்லுங்கள். சொல்கிறேன் M.R. இங்கு நாம் வியாழக்கிழமை பேசிக்கொண்டு சென்ற பின்னர் M.S. பாலாஜி 501 கொடுத்த பின்னர் நாம் என்ன தரலாம் என்கின்ற சிந்தனையிலேயே அடுத்த நாளெல்லாம் கழிந்தது. இதோ இன்று அதிகாலை எனக்கு உடலெல்லாம் செழிக்கிறதப்பா. சாட்சாத் ராயரே என் கனவில் வந்து உம்மை பார்த்து நீங்கள் சொல்லும் தொகையை தரச் சொன்னார் M.R. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் தொகை நீங்கள் நினைப்பது போல் சாதாரணம் அல்ல. ராயர் தரச் சொல்லியிருக்கிறார். அது எத்தனை லட்சமானாலும் தருகிறேன். எவ்வளவென்று சொல்லுங்கள். 4 லட்சம் ஸ்ரீனிவாசன் என்றதும் அவர் அகமலர சம்மதித்தார். வியாழக்கிழமை பேச்சை துவங்கியதும் சனிக்கிழமையே அதற்கு ஒரு நல்ல அடித்தளத்தை தந்தார் திரு குருராஜர். இந்த விஷயங்களை கேட்டது மந்திராலய மடாதிபதிகள் குழந்தை போல் சிரித்து சந்தோஷித்து இவர்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து தாமே வந்து மகத்வாரத்தை திறப்பதாக சொல்லி அதன்படி ஆரம்பத்தில் பார்த்தபடி கோலாகலமாக விழாவும் நடைபெற்றது. மகத்வாரத்திற்கான பூமி பூஜை செய்யும் போது சிறிய குழி தோண்டி அதில் நீர் விட்டு வெற்றிலையில் கற்பூரத்தை ஏற்றிய போது அதை வீடியோ எடுத்த போது அங்கே சங்கு சக்கரம்தான் தெரிந்ததென்றும் அருகில் இருந்த யாரும் பதிவாகவில்லை என்றும் அங்கிருந்து எல்லோரும் பார்த்து பரவசப்பட்டோம் என்றும் மகத்வாரத்திற்கான இடம் புனிதமானதென்று உணர்ந்து கொண்டோம் என்றும் M.R. ராகவேந்திரனும் ஸ்ரீ K. ஸ்ரீனிவாசராவும் மாறி மாறி சொல்லிக்கொண்டே சென்றனர். சுவாமிகள் சொன்னால் சொன்னபடி நடக்கிறது என்பதற்கு வேறு சில நிகழ்ச்சிகளையும் சொல்லலாம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5ஆம் பாகத்தில் மந்திராலயத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சி உட்பட மெய்சிலிருக்கும் சில நிகழ்ச்சிகளை தருகிறேன். இப்போது நங்கநல்லூரில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சியை மட்டும் இங்கே சொல்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தர் 30/6/1997 அன்று நங்கநல்லூர் ஸ்ரீமடத்திற்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தார். கும்பாபிஷேகம் எல்லாம் சிறப்பாக முடிந்ததும் பிருந்தாவனத்தின் முக்கியஸ்தர்கள் மாடியில் ஸ்ரீகளுடன் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது மந்திராலயம் ராமகிருஷ்ணாச்சாரும் உடனிருந்தார். பின்னர் ஸ்ரீகளை பார்த்து வீட்டில் படுக்கச் செய்வதற்கு அழைத்து போயினர். அப்போது ஸ்ரீகளே M.R.இடம் அடுத்த வருடம் நானே இங்கு வருகிறேன் என்றார். அது எங்கள் பாக்யம் சுவாமி என்று சொன்னாரே தவிர எதற்காக ஸ்ரீகள் வருவதாக சொன்னார் என்று சிந்தித்த போது அவரே அதற்குள் வெள்ளி ரதம் தயார் செய்யுங்கள், நானே வந்து துவக்கி வைக்கிறேன் என்றதும் நாளையே அதற்கான பணிகளை ஆரம்பித்து விடுகிறேன் என்று உதர சொன்னதும் வெள்ளி ரதம் என்றால் எத்தனை கிலோ வேண்டியிருக்கும் என்று உள்ளம் கணக்கிடத் தொடங்கியது. சிலர் 20 கிலோ போதும் என்றனர். இல்லை 25 கிலோ வேண்டும் என்றனர். சிலர் இல்லையிலே கட்டாயம் 30 கிலோ தேவை இருக்கும் என்றார் M.R. இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருந்த 15 நாட்களில் அமெரிக்காவிலிருந்து குருராஜர் என்னும் ராகவேந்திர பக்தர் நங்கநல்லூர் ஸ்ரீமடத்திற்கு வந்திருந்தார். தகவல் பலகையில் விஷயத்தை எழுதி போட்டிருந்ததோடு பக்தர்களிடமும் அணுகி வந்ததை போல் குருராஜரிடமும் இது குறித்து சொல்லினர். திரு குருராஜன் அவர்கள் தான் மட்டுமே 50 கிலோ தருவதாக சொல்லி அதன்படி 2 தவணைகளில் அனுப்பியும் வைத்தார். திரு V.P. ராகவேந்திரா அவர்கள் 25 கிலோ தந்தார்கள். மற்றும் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களின் காணிக்கைகளையும் சேர்த்து மொத்தம் 125 கிலோ வெள்ளியினால் அழகிய வெள்ளி ரதம்
ஒன்று உருவாகி மந்திராலய ஸ்ரீகள் சொன்னபடி சரியாக அடுத்த ஆண்டில் அதே ஜூன் மாதத்தில் வந்து வெளிரத ஓட்டத்தையும் துவக்கி வைத்தார். இப்போதும் நீங்கள் மந்திராலயம் சென்றால் சுவாமிகள் பக்தர்களுக்கு யந்திரம் பிரசாதம் போன்றவற்றை தரும் ஆரைகளுக்கு செல்லும் முன்னர் ஒரு பெரிய புகைப்படங்கள் மாட்டியிருப்பதை பிராகாரத்தில் வலம் வரும்போது பார்க்கலாம். அவற்றில் ஒன்று நங்கநல்லூரில் வெளிரத ஓட்டத்தை துவக்கிய போது எடுத்த படம். அதில் என்ன விசேஷம் என்றால் அதை சுவாமிகளே கேட்டு பெற்றார் என்பதுதான். இதை போன்ற முக்கியமான பணிகள் எதை துவக்கினாலும் சரியாக ஓராண்டில் அது முழுமை பெற்று விடுவது நங்கநல்லூர் பிருந்தாவனத்தின் தனிச்சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் பிருந்தாவனமே கூட இடம் கிடைக்க ஓராண்டில் பிரதிஷ்டையானது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பரிமள மண்டபத்திற்கு இடம் கிடைத்த விதமும் பிருந்தாவனத்தின் பின்பகுதியை பெற ஸ்ரீ ராகவேந்திரன் நடத்திய ஆடலும் ஸ்ரீ ராகவேந்திரன் அமைந்துள்ள அமைப்பும் மகத்தானவை. அவற்றையெல்லாம் இனி காண்போம். நங்கநல்லூரில் மத்வ சங்கம் துவக்கப்பெற்று முக்கியமான நிகழ்ச்சிகளும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை 35வது தெருவில் திரு சுப்பாராவ் இல்லத்தில் நடத்தப்பட்டு பின்னர் ஹிந்து கம்யூனிட்டி ஹாலில் கொண்டாடிய போது வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமானதால் தமக்கென ஒரு இடம் இருந்தால் ஸ்ரீ குருராஜரின் மிருத்திகா பிருந்தாவனத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டால் அது முதல் எல்லா நிகழ்ச்சிகளும் ஒரே இடத்தில் நடத்த தோதாயிருக்கும் என்று ஸ்ரீ ராயரையே பிரார்த்தித்து வந்தபோது 1975 அக்டோபர் 14ஆம் தேதி திருமதி சீதாபாய் அவர்களின் உபயமாக தற்போது பிருந்தாவனம் உள்ள இடம் அவர்களுக்கு தானமாக கிடைத்தது. இடம் கிடைத்தவுடன் மத்வ சங்கத்தினர் சும்மா இருப்பார்களா? உடனே காரியத்தில் இறங்கினார்கள். அந்த இடத்தை சரி செய்வதிலும் மிருத்திகா பிருந்தாவனம் எந்த அமைப்பில் உருவாக வேண்டும், கருவறை எங்கே இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் சிந்தித்து உரிய முறையில் நகராட்சியிடம் ஒப்புதல் பெறுவது போன்ற பலவற்றை குறித்தும் பேசி வந்தனர். எல்லாம் ஒரு நிலைக்கு வருகையில் ஒரு 8 பேர் கொண்ட குழுவாக மந்திராலயம் சென்று அப்போதைய பீடாதிபதிகளான ஸ்ரீ சுதேந்திர தீர்த்தரை சந்தித்து தாங்கள் வந்துள்ள நோக்கத்தை கூறினார்கள். முதலில் ஸ்ரீகள் ரொம்பவும் யோசித்தார்கள். அவ்வாறு யோசித்ததற்கு பல காரணங்கள் உண்டு. ஏனெனில் இப்போது சமீபத்தில் கூட ஓரிடத்தில் பிரதிஷ்டையானது அவர்களிடம் என் ராயர் மடத்து ஸ்ரீகளை வைத்து பிரதிஷ்டை செய்யவில்லை என்று ஏன் ஸ்ரீ ராயர் மடத்து பிரதிகளை வைத்து பிரதிஷ்டை செய்யவில்லை என்று நான் கேட்டபோது அவர்கள் பல லட்சம் டெபாசிட் கேட்கிறார்கள், அதெல்லாம் முடிகிற காரியமா என்று பதிலளித்தார்கள். டெபாசிட்டை மந்திராலய மூல பிருந்தாவனத்தின் பெயரில் அவர்கள் கேட்பதில்லை. எந்த பகுதியில் எந்த அமைப்பால் பிருந்தாவனம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பெயரில் தான் ஒரு தொகையை வைப்பு நிதியில் போட சொல்கிறார்கள். அவ்வாறு செய்தால் பின்னர் வருமானம் வந்தாலும் வராவிட்டாலும் தொடர்ந்து நிச்சய பூஜைகள் செய்ய அந்த வைப்பு நிதியிலிருந்து கிடைக்கும் வட்டியை உபயோகித்துக் கொள்ளலாம் என்கிற நோக்கில்தான் அவ்வாறு சொல்கிறார்கள். பிருந்தாவன பிரதிஷ்டை செய்துவிட்டால் மட்டும் போதாது, அங்கு காலாகாலத்திற்கு தொடர்ந்து பூஜைகள் எல்லாம் நியமமாக நடைபெற்று வர வேண்டும். அதற்காகத்தான் அங்கே சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அதன்படி நங்கநல்லூர் மத்வ சங்கத்தினரிடமும் ஸ்ரீ ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தர் சில அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அவற்றையெல்லாம் அனுஷ்டிப்பதாக மத்வ சங்கத்தினர் உறுதி கூறியதும் ஸ்ரீ ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தர் மிருத்திகை தந்ததை எடுத்து வந்து சில நாட்கள் சேது மாதவராவ் வீட்டில் பூஜித்து வந்தனர். இதில் ஆர்பிசாரின் முழு முயற்சி மிகவும் போற்றத்தக்கது என்றனர் மத்வ சங்கத்தினர். மகாபலிபுரத்திலிருந்து ஸ்தபதியை வரவழைத்து பிருந்தாவனம் செய்வதற்கான ஆர்டரை எல்லாம் முன்பே தந்திருந்தனர். கர்ப்பகிரகம், ஒரு சமையலறை, சிறு அலுவலகம், அறை மற்ற இதெல்லாம் கீற்றுக்கொட்டகை என்ற பணிகளும் தொடர்ந்தது. 1976 நவம்பர் 4ஆம் தேதி பிரதிஷ்டாபனம் என்று தேதியும் நிச்சயம் செய்யப்பட்டது. அந்த தேதியில் ஸ்ரீ ஸ்ரீ சுதேந்திர தமது மடத்தில் திவானாக இருந்த ஸ்ரீ வெங்கடாச்சாரியை அனுப்பிவிட்டு பிரதிஷ்டை செய்ய வைத்து அனுகிரகித்தார். முதலில் மந்திராலயத்திலிருந்து மிருத்திகை பெற்றுக்கொண்ட நங்கநல்லூர் மத்வ சங்கத்தினர் நேரே நங்கநல்லூருக்கு வராமல் மந்திராலயத்திலிருந்து திருமலைக்கு சென்று அங்கிருந்து நங்கநல்லூர் வந்தது எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். தேவரந்தரே திருப்பதி திம்மப்பனு, குருகுலந்தர மந்திராலய ராகப்பனு என்பதைப் போல மந்திராலய மூல பிருந்தாவன மிருத்திகை திருப்பதி வந்து நங்கநல்லூர் வந்தது மிகவும் விசேஷமானது தானே. திருமதி சீதாபாயிடமிருந்து இடம் கிடைத்த ஓராண்டில் பிரதிஷ்டையாகி இன்று வரை பல மகத்துவங்களோடு நங்கநல்லூர் பிருந்தாவனம் மகிமை பொருந்தியதாய் விளங்கி வருகிறது. 1976 பிரதிஷ்டையான பின்னர் உத்திராதி மடம் ஸ்ரீ சத்யபிரமோத தீர்த்தரால் பாலாலயம் செய்யப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1983 சம்பிரோஷணமும் 1997 ஜூன் மாதம் ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரால் மீண்டும் பிரதிஷ்டாபனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1989 ஆகஸ்டில் பிருந்தாவனத்துக்கு எதிரில் பரிமள மண்டபத்திற்காக அடிக்கல் நாட்டப்பட்டு 1994 ஜூன் மாதம் முழுபாகல் மடாதிபதிகளால் பிரம்மாண்டமான மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. பரிமள மண்டபத்திற்கான இடம் 1985 வாங்கப்பட்டது என்பதை விட ஸ்ரீமடத்திற்கு திரு பாலசுப்பிரமணியம் அவர்களால் விற்கப்பட்டது என்பது சரியானதாகும். வாங்குவதற்கு பணமில்லாத நிலையிலும் ஸ்ரீ குருராஜர் எப்படி மகிமை புரிந்தார் என்பதும் பிருந்தாவன விவாக்கத்திற்கு எப்படி துணை நின்றார் என்பதும் ரசமானவை. அடுத்ததாக நாம் ரசிக்க இருக்கிறோம். நங்கநல்லூரில் தொடர் மகிமைகள். நாளுக்கு நாள் வருடத்திற்கு வருடம் நங்கநல்லூர் பிருந்தாவனத்திற்கு பக்தர்கள் வருகை அதிகரிக்கவே தியான மண்டபம் போன்றவற்றுக்கு தனியான இடம் இருந்தால் நல்லது என்று நினைத்து கொண்டிருந்தனர் பிருந்தாவனத்தினர். ஆயினும் அக்கம் பக்கத்திலும் வாங்க முடியாமல் இருந்தது. ஏனெனில் ஒரு பக்கத்தில் பிருந்தாவனத்திற்கு இடம் தந்த சீதாபாயின் வீடு இருந்தது.
பிருந்தாவனத்துக்கு பின்பக்கம் உள்ள இடமும் அவரது ஆளுகையில் இருந்தது. பிருந்தாவனத்தின் இன்னொரு பக்கத்தில் வேறொரு வீடு இருந்தது. இந்த நிலையில் பிருந்தாவனத்திற்கு எதிரில் சாலைக்கு மறுபுறம் விஸ்தாரமான இடம் காலியாக இருந்தது. அந்த இடம் திரு பாலசுப்பிரமணியன் என்பவருக்கு சொந்தமானது. திரு பாலசுப்பிரமணியமும் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து வீடு கட்ட முயன்றார். எவ்வளவு முயன்றும் அவரால் அதில் வெற்றி பெற இயலவில்லை என்பதால் எதிரிலேயே மடம் இருப்பதால் அவர்களுக்கு தந்து விடலாம் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது. அதாவது அப்படி தோன்ற வைத்தவர் குருராஜர். தனக்கான இடத்தை அவரிடம் பெற வேண்டி அவர் மனத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தை தோற்றுவித்தவர் குருராஜர். அவராகவே மத்வ சங்க நிர்வாகிகளை சந்தித்து சுமார் 4500 சதுர அடிக்கு மேற்பட்ட இடத்தை வெறும் 30,000 ரூபாய்க்கு தர முன்வந்தார். நல்ல காரியத்திற்காக ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு தமது உபயமும் கொஞ்சம் இருக்கட்டும் என்று அவ்வளவு சகாய விலையில் தனது இடத்தை கொடுக்க முன்வந்தார். உண்மையில் அந்த இடத்தின் மதிப்பு அன்றைய தினத்தில் அவர் சொன்ன விலையை விட பல மடங்கு அதிகம். விலை சகாயமாய் வந்தாலும் அன்றைய நிலையில் மத்வ சங்கத்தினால் அந்த 30,000 தொகையை தர இயலவில்லை. அவர்களிடம் அப்போது அந்த அளவு தொகை இருக்கவில்லை. இவ்வளவு குறைவாக கிடைப்பதை வாங்க வைப்பது உன் பொறுப்பு குருராஜா என்று அவர் மீதே பாரத்தை போட்டனர். நியாயமான கோரிக்கைகளுக்கு குருராஜர் எப்போதுமே உடனடி மகிமை புரிவார். அதன்படி மத்வ சமுதாயத்திற்கு மிக பெரும் தொண்டாற்றி வரும் தாம்பரம் விஜயா பிரஸ் அதிபர் திரு சுப்பாராவ் அவர்கள் மூலமாக திரு ஜே வரதராஜையர் என்னும் உத்தம ராகவேந்திர பக்தர் ரூபாய் 30,000 தானே முன்வந்து கொடுத்ததால் இடம் பத்திரப்பதிவாகியது. அந்த நேரத்திற்கு அந்த பணத்தை மாதவ சங்கத்தினர் பெற்றுக்கொண்ட போதும் அதை கூடியவரை திருப்பித் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தனர். அதேபோல அவர்கள் பத்ரி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்து பக்தர்களை அழைத்து சென்று வந்ததில் ரூபாய் 20,000 கிடைத்தது. அந்த பணத்தை வரதராஜையரிடம் தந்ததும் இதுவே போதும், மீதத்தை எனது காணிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். இப்போது நீங்கள் பரிமள மண்டபத்தை பார்த்தால் அந்த இடம் ரூபாய் 10,000 கிடைத்தது என்றால் பிரமித்து போவீர்கள். திருமதி சீதாபாய் 1975 பிருந்தாவனத்திற்காக கொடுத்திருந்த 3600 சதுர அடி இடத்திற்கு பின்புறம் சுமார் 1450 சதுர அடி நிலப்பரப்பு இருந்தது. அதுவும் சீதாபாய் அவர்களுக்கு சொந்தமானதுதான். 1985 பிருந்தாவனத்திற்கு எதிரிலிருந்த இடம் கிடைத்த போதிலும் பிருந்தாவனத்துக்கு பின்புறமுள்ள இடம் கிடைத்தால் போஜனா சாலை கட்ட வசதியாக இருக்குமே என்று பிருந்தாவன நிர்வாகிகள் தினம் தினம் எண்ணிக்கொண்டிருந்தனர். அவர்களின் எண்ணத்தை 1987 ஸ்ரீ ராகவேந்திர மகாபிரபு நிறைவேற்றி வைத்தார். அதுவும் அதிசயத்தக்க வகையில். 1987 திருமதி சீதாபாய் உயிரோடு இருக்கவில்லை. அந்த நிலையில் சீதாபாய் தனது மருமகனின் கனவில் தோன்றி பிருந்தாவனத்தின் பின்புறம் உள்ள இடத்தை மலிவான விலையில் மத்வ சங்கத்திற்கு தந்துவிடுமாறு கூறினார். சரியாக சொன்னால் ஸ்ரீ ராகவேந்திரரே திருமதி சீதாபாய் வடிவில் சென்று சொன்னார் என்பதுதான் பொருத்தமானது. சிங்கப்பூர் திருமதி சரசு அவர்கள் என்னிடம் கூறிய ஒரு நிகழ்ச்சியில் கூட ஸ்ரீ ராகவேந்திரர் தனதுருவில் செல்லாமல் யார் உருவில் தோன்றி சொன்னால் கேட்பார்களோ அதே போன்ற தோற்றத்தில் சென்று காரியத்தை முடித்து வைப்பார். இங்கு கூட திருமதி சீதாபாய் உருவில் சென்றும் கூட நிலத்தை தானமாக தர சொல்லவில்லை. முன்பு இடம் வேண்டியிருந்தது, தானமாக தர செய்தார். இப்போது 11 வருடத்தில் மடம் வளர்ந்திருந்தது. சீதாபாயின் வழி வந்தோருக்கு பணம் தந்தால் நல்லதென்று நினைத்து அதை சகாயமான விலையில் பிருந்தாவனத்திற்கு ஸ்ரீ குருராஜர் பெற்று தந்திருக்கிறார். அந்த இடத்தில் அமைந்த போஜனா சாலைக்குத்தான் சிங்கப்பூரிலிருந்து வந்திருந்த திரு நேதாஜி அவர்கள் தன் தந்தையின் பெயரில் அழகான தரையை அமைத்து கொடுத்தார். சென்ற அத்தியாயத்தின் கடைசியில் எர்ணாகுளத்தில் முதலில் ஆஞ்சநேயர் வந்து பின்னர் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அமைந்தது என்றும், ஆனால் நங்கநல்லூரில் முதலில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனமும் பின்னர் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் அமைந்ததாக குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா. இதில் என்ன விசேஷம் என்றால் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்திருக்கும் விதம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கும் வண்ணமாய் இருப்பதுதான். ஏனெனில் திருமதி சீதாபாய் இடம் தரும் முன் திரு பாலசுப்பிரமணியனிடம் கிடைத்து அங்கே பிருந்தாவனம் அமைந்திருந்தால் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கும் விதமாய் பிருந்தாவனம் அமைந்திருக்காது. ஸ்ரீ ராகவேந்திரர் வடக்கு நோக்கியும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கியும் இருப்பதால் தான் இந்த அமைப்பு. இதே ஸ்ரீ ராகவேந்திரர் பாலசுப்பிரமணியன் இடத்தில் அமர்ந்திருந்தால் தெற்கு நோக்கி பிருந்தாவனம் அமைந்திருக்கும். இத்தனைக்கும் 1976 ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அமைந்தது. ஆனால் ஆஞ்சநேயர் அமைந்ததோ 1992 தான். பிப்ரவரி 1993 ஸ்திலா ஸ்தாபனமும் மே 1995 சம்பிரோட்சணமும் நடந்தது. 16 ஆண்டுகள் கழித்து அங்கே பிரசித்தியான ஆஞ்சநேயர் ஆலயம் அமைப்போவதை அறிந்துதான் திருமதி சீதாபாயின் நிலத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் பெற்றார். பிருந்தாவனம் அமைந்தால்தான் திரு பாலசுப்பிரமணியனும் இடத்தை தந்தார். ஸ்ரீ குருராஜர் எல்லாவற்றையும் கணக்கிட்டுத்தான் செய்வார் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. 32 அடி ஸ்ரீ ஆதி வியாதிஹர ஆஞ்சநேயர் இங்கே அமைந்ததற்கு கூட ஸ்ரீ ராகவேந்திரர் தான் காரணம் என்கிறார்கள். அது குறித்த விவரங்களை மேலும் சில மகிமைகளும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5ஆம் பாகத்தில் எழுதுகிறேன். நங்கநல்லூர் பிருந்தாவனத்தை பற்றி முறைப்படி கேட்க சென்றிருந்தபோது ஸ்ரீ எம் ராகவேந்திரன் பல்வேறு மகிமைகளை சொல்லிக்கொண்டே போக திரு டி.கே. ஸ்ரீனிவாசராவ் எல்லா தஸ்தாவேஜுகளையும் ஆதாரபூர்வமாக தேதி வாரியாக எடுத்து காட்டினார். பிருந்தாவனத்தின் தலைவர் திரு பி.எம்.வி. வியாசன் அவர்கள் பலவிதத்திலும் எனக்கு உதவியாயிருந்தார், என் வாழ்க்கை உட்பட. கிராமத்தில் இருந்த என்னை 1969 சென்னைக்கு பாடிக்கு அழைத்து வந்து 8 ஆண்டு காலம் தன் வீட்டில் தங்க வைத்து என்னை பட்டதாரியாக்கியவர் என் தாய் மாமா ஸ்ரீ பி.எம்.வி. வியாசன். இன்றெடுத்த தாய் தந்தையர் கூட 12 ஆண்டுகள் தான்
தம்மோடு என்னை வளர்த்தனர். அதிலும் 6 ஆண்டுகள் அறியா பருவம். சுமார் 6 ஆண்டுகள் தான் என்னை என் பெற்றோர்கள் வளர்த்தனர். ஆனால் என் மாமா மாமி 8 ஆண்டுகள் என்னை பேணி காத்தனர். என் தாய் தந்தையை விட பல மடங்கு என் நெஞ்சில் உரைப்பவர்கள் என் மாமா மாமி தான். என்னைப் போல் என்றும் பலருக்கும் தன்னலம் பாராது இன்றும் பலருக்கும் தன்னலம் பாராது எவ்வளவு சோதனைகள் வந்த போதிலும் உதவி வருபவர்கள் இவர்கள். இப்படிப்பட்ட என் மாமாவும் எனது குறிப்புகள் கொடுத்துதவிய மாமாவின் மைத்துனரான ஸ்ரீ டி.கே. ஸ்ரீனிவாசராவ், அவரின் மனைவி மற்றும் தெரிந்தவர்களும் 2000 வருடம் மே மாதம் பரிக்கரையில் நிகழ்ந்த வைபவங்களில் கலந்து கொண்டு விட்டு சென்னைக்கு வேனில் திரும்புகையில் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் இருக்கும் செய்தியை மாமா மகன் மூர்த்தி தொலைபேசி சொன்னபோது என்னால் ஜீரணிக்க இயலவில்லை. இப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறதே, இவர்களுக்கே இப்படி என்றால் நமக்கெல்லாம் என்னாகும் என்று மற்றவர்கள் எண்ண மாட்டார்களா? ராகவேந்திரா என்று எனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தேன். பின்னர் அவர்களை பார்க்க சென்றபோது ஏதோ குருராஜர் சேவை செய்ததினால்தான் இதுவரையாவது தப்பித்தோம் என்று அந்த நிலையிலும் திரு டி.கே. ஸ்ரீனிவாசராவ் என்னிடம் கூறியபோது எனக்கு கண்களில் நீர் துளித்தது. இந்த நிலை எந்த நிலை குருராஜா? இன்றெனக்கு தந்ததும் நீ குருராஜா. எந்த நிலை வந்த போதும் குருராஜா, எந்தன் துணை நீயல்லவோ குருராஜா என்று ஜெயம் தரும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஒளிநாடாவில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலில் மேற்கண்ட வரிகள் வரும். இதைத்தான் நான் அப்போது நினைத்து கொண்டேன். இவ்வளவு பக்தியாக இருந்தார்களே, பலருக்கும் நல்லது செய்திருக்கிறார்களே, இவர்களுக்கு ஏன் இந்த நிலை என்று தோன்றுகிறதல்லவா? இதற்கான விடையை நூலின் கடைசி அத்தியாயங்கள் இடம்பெற்றுள்ள அப்பைய தீட்சித விஜயேந்திர நிகழ்ச்சியில் காணலாம். கண்ணெதிரே ஒரு கஷ்டம் விஸ்வரூபம் எடுத்து நிற்கையில் எப்படிப்பட்டவருக்கும் சிறிது நேரம் மனம் ஆட்டம் கண்டுபிடுவது இயற்கைதான். ஆனால் சிந்தித்து பார்க்கையில் நாம் இவ்வளவு பாக்கியம் இருந்தால்தான் இந்த அளவாவது தப்பித்தோம், இந்த அளவாவது மீண்டோம் என்று தோன்றும். உண்மையும் இதுதான். இது குறித்து அப்பைய தீட்சித அத்தியாயத்தில் நிறைய காண்போம். இப்போது நாம் காணாத ஒரு பிருந்தாவனத்தை படித்து அடுத்ததாக எழுதியிருப்பதை காணப்போகிறோம். அவ்வளவு சுலவில் மிகவும் நம்பிக்கையானவர்கள் கூறியிருந்தால் கூட நான் நேரில் சென்று பாராமல் எழுதிட மாட்டேன். ஆனால் அடுத்தது பாகத்தில் எழுதியிருக்கிறேன். அது ஏனென்றால் படித்து பாருங்கள், தன்னால் புரியும். காரணம் அறிந்து கண்கள் விரியும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.